இந்த ஆனந்தமய கோஷம் இதில் அறியாமையில் தான் இருக்கிறது. எஸ்டாப்ளிஷ் இன் இக்னரண்டா அறியாமலே தெளிவார். விச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த காசல் பாடி, அதான் காரண சரீரம். எங்கே பார்த்தோம்? அந்த 3 உடம்பண்ணுக்குள்ள தூல சூக்ஷ்ம காரண சரீரம்தான் இந்த ஆனந்தமய கோஷம். அது தூய்மை இல்லை. எங்கே? இந்த காரண சரீரம். அதாவது என்னது? பிளிஸ்ஸி பிரியா சொல்லுங்க. பிரியா, மோத, பிரமோத 3. சில பிள்ளைகளோட பேர் பிரியான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆனந்தமய கோஷம் மற்ற 4ஐயும் பரவி முடியுங்க இருக்கிறது. அப்போ அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் இந்த 4ம் எதுக்குள்ளே இருக்குது? ஆனந்த. நம்ம அது விதமாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை. எஸ். அப்போ அது விளங்க கோஷம் காரண சரீரம் வந்து சொல்கிறோங்க இந்த இடத்துல. இது நாங்கள் என்ன ஆனந்தமய கோஷம் வந்து இந்த 5 கோஷத்தில் சொல்கிறோம். ஆனால் 2 ஒன்று தான். இதுக்கு உலகத்தை பற்றியும் தெரியாது, ஆத்மனையும் தெரியாது. இதுக்கு இந்த ஆனந்தமய கோஷம். ஆனால் ஏனது ஆனந்தமய கோஷம் பண்ணி சொல்கிறாய்? அந்த சத்தை சித்து ஆனந்தத்தில் ஒரு வெளிப்பாடு இந்த ஆனந்தமய கோஷங்களால் நடக்கிறபடியாக அது நீ ஆனால் விழிச்சு இதுக்குரியது இல்லை. அதுக்குள்ளால் வெளிப்படுறபடியாக ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த காரண சரீரம் தான் தன் காரியத்தை செய்து கொண்டிருக்கு. அங்கே இரட்டை இல்லை, அகங்காரம் இல்லை, மற்ற என்ன ப்ரெஷர் இல்லை, துடிப்பு பதட்டம் இல்லை, உலகம் முடியுங்க இல்லை, தூல சூக்ஷ்ம அறிவு ஒன்றும் இல்லை. எல்லாம் அங்கே போயிட்டு. ஆனால் இதுதான் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறது ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள். இது உண்மை காண இருக்கும். நீங்கள் என்ன ஆத்மனே இங்கே உள்ளதுன்னு சொன்னால் ஆனால் நீங்கள் அதை உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு விடுறதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டிய. ஆனால் பிரதானி உபநிஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல உபனிஷத்தில் என்னது ஆழ்ந்த உறக்கம்னுங்களோ அங்கே ஆத்மனே உண்டு, வேறு ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகாத காரணத்தால் இது படிப்புக்காக நீ விளைய கொடுக்கும், இதையும் விளைய கொடுக்கும். என்ன சொல்கிறார்? இப்போ இதெல்லாம் அங்கே ஏன்னு சொல்கிறான்டா, நீ ஆழ்ந்தோரத்தில் எழும்பி நீ காலையில் எழும்புறாய், எழும்பி நான் ஆழ்ந்து தூங்கினேன். ஏன்னா நீ போன முட்டாளா போனே முட்டாளா வாராய். ரமணா நீ தூங்கிட்டு எழும்பினோடனே ரமணன் மகேஸ்வரன் நாயனாரும் இல்லையே, அப்படியே வாராய். இப்போ இந்த முட்டாள்தனத்தை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் உண்மையிலே அங்கே அந்த என்னது பிரம்மன் ஆத்மன் சத்தியம்தான் இருந்தது. அதை நீ உணங்கியிருந்தால் எழும்பக்குள்ளே நீ ஆத்ம ஞானியாக வந்திருக்கணும். அது உனக்கு தெரியாது, இவ்வளவா தானே செய்கிறோம். அது தெரியாத காரணத்தால் போனவர் எழும்புறார் இல்லையே. ஆனால் அறிவுள்ளப்பா இந்த மகான்கள் எல்லாம் இன்னும் அவன் போக்குள்ளேயே ஆத்மனா போய் வரக்குள்ளே இருக்கக்குள்ளேயும் வெளியாகக்குள்ளேயும் அதான் இருப்பான். ஸோ இந்த ஆனந்தம் இந்த பகலில் சரியான ஒன்றை மனம் சாத்தியமாக இருக்கக்குள்ள அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்கிறாய். உண்மை பாரு, ஒரு காரணமும் இல்லை, நீ ஹாப்பி. நீ அங்கே போய் தியானம் பண்ணி கொண்டிருக்கோ, ஒரு காரணமும் இல்லை. ஆனால் உன்ற மனம் அன்னே சாத்தியமாக இருக்கபடியா நீ மகிழ்ச்சியாக இருக்க. இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஏன் உனக்கு இந்த அந்த நான் தூங்கினோம் அந்த மாதிரி மகிழ்ச்சி என்ற ஃபீலிங் ஏன் இருக்கேன்டா, அங்கே மனம் இருக்கல, அதனுடைய ஒரு குழப்பமும் இல்லை.
வேறு என்ன இருக்கல, அங்கே பதட்டம் இருக்கல. ஆகவே அந்த உண்மையான சச்சிதானந்தமாகி ஆனந்தம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் முழுமையாக வெளிப்படுகிறது. ஆகு தண்ணி பாருங்கள், எல்லோரும் தூக்கத்துக்குள்ளே போகிறாங்க. எல்லா பறவைகள், மிருகங்கள் எல்லாரும் நாயில் பூனையில் பார்த்தீங்கன்னா ஆளாக வச்சுருப்பாங்க. அதில் பிரதான உபநியத்தை வருது, தூக்கத்தில் ஒரு அரசன், ஆண்டி, பூனை, நாய், ஒட்டகம் எல்லாமே ஒரே நிலையில் இருக்காங்க. ஏன்டா ஆத்மிக் ஸ்திதி அது. ஆனால் இந்த அஜானத்தின் காரணத்தால் அந்த ஆனந்தம் தூயதில்லை. நீ எலும்பின உடனே நான் போயிரு, இங்கே அழுது கொண்டு இருக்கிறேன். எஸ், இப்போ திரும்ப சொன்னால் இந்த பகலில் கூட நீ சாத்வியம் இருக்கக்குள்ள இந்த ஆனந்தம் தெரியுது. அப்புறம் ராஜசம் வரக்குள்ள குறைஞ்சி போகுது, தாமசம் வரக்குள்ள அரோவரா. ஆனால் உனக்கு ஆனந்தம் எதை நீ அனுபவிக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் அதெல்லாம் இந்த ஆனந்தமய கோஷத்தில் வெளிப்பாடே தான். எந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. இந்த ஆண்டவர்கள் நீ பார்த்தீங்களா, அங்கே குறை ஆனந்தம், கூட ஆனந்தம் அப்படி ஒன்றும் இல்லை சமுதாயம். ஆனால் இந்த விழிப்பு நிலையில் சாத்தியம் வரக்குள்ள ஒரு வகையான ராஜதம் வரக்குள்ள தாமதம் கூட வருவோம். பிரிய மோத பிரமோத அதை விளங்கப்படுத்தணும். அது இந்த ஆனந்தமய கோஷத்தில் அங்கம் என்னது, எனக்கு ஒரு பொருள் வேணும். இந்த லேட்டஸ்ட் அதான் உதாரணம் சொல்லுவாங்க. ஐஃபோன் லேட்டஸ்ட் எத்தனை 18 19 தெரியல. என்னிட்ட 6+ என்னிட்ட இருந்து. ஓகே, அப்போ அதை நினைச்சி பார்க்குற அந்த ஆனந்தத்துக்கு பேர் பிரியா. அடுத்தது கொண்டு கொடுத்துட்டாங்க, அது மோதா. அப்புறம் அதை நீ பார்த்து இது பண்ணுறது பிரமோதா. சரிதானே? அப்போ பிரியாண்டா அது நினைச்சு கொண்டிருக்கிறது ஒரு பொருளை, எது விருப்பமான பொருளோ ஆளோ லவ்ண்டா. அடுத்தது பிரிய மோதா, அது கிடைச்சிட்டு மற்றதை அனுபவிக்கணும். தேர் நோ டியூவாலிட்டி ஆஃப் த என்ஜாயர் என்ஜாய்ட் பட் ஒன்லி என்ஜாய்மெண்ட். இதில் இந்த ஆனந்தமய கோயில் 3 இல்லை. அனுபவிப்பவர், அனுபவிப்பது, அனுபவப்படும் 3 ஒன்று தான் இருக்குது. திரும்ப வருவோமா? The 5 C's form the covering which conceal the jewel of the cell its fold. அதான் சொல்கிறார். இந்த 5ம் இந்த நம்மளோட ஆத்மன் என்ன அதை மறைக்கிறது, அதை மறைக்காது. அப்போ இதை தள்ளி வை, பயன்படுத்து, ஆனால் தள்ளி வை. அப்போ அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த 5 கோஷமும் இந்த பஞ்சபூதங்கள வெளிப்பாடு. அது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், கூட விஞ்ஞானமயம், எல்லாமே பஞ்சபூதங்கள வெளிப்பாடு. நீ பஞ்சபூதமா இல்லையே? என்னது? அந்த பாட்டு இல்லையா? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அப்போ இந்த அறிவு வந்தோடனே 5ம் இல்லை. அதை நீ இருந்து தியானம் பண்ணி பாருங்க. அது திரும்பவும் சொல்லி அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அந்த தூய நான், கனவுலும் தூய நான், இப்பொழுதும் தூய நான், இந்த 5ஐயும் பார்த்து தூரத்தில் வை. அது சாதாரண முடியாது. ஏன்னா நீ உங்களுக்கு உத காணாது, பட்ட உத. ஆமா, நான் என்ன எஸ் பட்டதெல்லாம் போதும் சொன்னார். நீ சொல்லலையே, எல்லா பிறப்பும் பிறந்து, ஐயோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் சொல்கிறேன் இல்லை. ஒரு நடந்த இது எங்களோட குருநாதர் பாடுவார். என்ன பாடுவார்? யூ ஆர் நாட் திஸ் பாடி, நாட் திஸ் மைண்ட், இம்மோர்டல் செல்ஃப் யூ ஆர். அவங்க முன்னுக்கு இருந்த யூ ஆர் நாட் திஸ் பாடி, நாட் அவருக்கு வந்து கோ, ஹேய் யூ ஆர்
இல்லை நாங்கள்லாம் உடம்பு அதெல்லாம் நீங்கள் இல்லை, நீங்கள் என்லைட்டட் மாஸ்டர் இல்லையோ. இல்லை நீ யூ ஆர் நாட் திஸ் பாடி, நாட் திஸ் மைண்ட், இமோட்டல்ஸ். நாங்கள் எனக்கு அன்றைக்கு அப்புறம் நான் பார்த்தேன், இல்லை அப்படி காட்டின்னு சொல்கிறாங்க. நீ ஆத்தம் ஞானியாக நாங்கள்லாம் உருப்படியாக இருக்கிறோம். அப்படி போயிடலாம். ஆ இதுக்கு மேலே இந்த சொல்லுவேன், நான் திரும்ப சொல்லுவேன், துணியை வேலை போட்டு அளவணும். அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம், அதை ரீஎடிட் பண்ணி விடுவோம். திருவாசகத்தை எல்லா பிறப்பும் பிறந்து திளைத்தேன் அனுபவித்தேன் எம்பெருமான், இன்னும் கொஞ்சம் கூட குறைய தயவு செய்து 86 காணாது கொஞ்சம் கூட குறைய கொடுக்கும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்வது. திருவாயுதம் மாற்றணும், எழுதுங்க புது திருவாதம். உண்மை சும்மா சொல்லலை. போய் பாரு மாதிரி என் உடம்பெல்லாம் துடிக்கும், இந்த பிறவியனுக்குள்ளே துடிக்கும். என்ன பார்த்து அது மாட்டல இந்த ஒரு பூச்சிப்புழு உண்டு எங்க மகேந்திரன் பூச்சி என்ன ஒன்று இல்லையோ. ஸோ இவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இன்னும் இப்போ இந்த இடத்துக்கு வரும். அப்போ 5 சீட்டு நான் இல்லை, அப்போ நான் யார்? அதான் அவர் பியாண்ட் த 5 சீட்ஸ். கவனம் கேட்கணும். நீங்கள் கோடித்தரம் கேட்டாலும் உள்ளுக்கு போகாது. இல்லாட்டி நான் திளைத்தேன் இல்லையோ, அப்படி போகும். இப்போ காப்பு, தோடு, மாலை இதெல்லாம் என்னது? அதுதானே இந்த இருக்க மாலை, தோடு, இது என்னது? இந்த 2 பெண்ணு, இந்த இது என்னது? சரிதானே? கவனம் கேட்கும். இதெல்லாம் தெரியப்பட்டது, ஆனால் நான் இல்லை. இல்லைங்க, தோடு நானும், காப்பு நானும், இந்த சட்டை நானும். கவனம் கேட்கும். இது பெரிய விஷயம். ஸோ நான் இந்த பஞ்ச கோஷங்கள் எனக்கு தெரிந்தது. எனது உடம்பு, எனது மனம், எனது புத்தி, எனது அகங்காரம், அப்படி தான் நான் சொல்கிறேன். எனது அறியாமை அப்படி நீ சொல்கிறாய், சரி தான் சொல்கிற. ஆகவே இவ்வளவும் நான் இல்லை. எது? இந்த பஞ்சகோஷம் நான். இந்த உதாரணம் எதுண்டா, இந்த பொருள் ஒன்றும் இருக்குது, அது நான் இல்லை. ஆனபடியா இந்த பஞ்சகோஷங்களும் நானாக இருக்க முடியாது. அப்போ ஒரு பொருள் இது எனதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் இல்லைன்று அந்த அர்த்தம் விளங்குவதே இல்லையோ, பெரிய விஷயம். இது எனதுன்னக்குள்ள ஏன்னா என்ன சொல்கிறாய், இது நான் இல்லை எனது என்ன ஒரு விசாரம் பண்ணுங்க. இப்போ எனக்கு தெரியுது இது எனது சொல்லுங்க. அப்போ நான் அது இது எனது. அப்போ நான் வர எனது எதாக இருந்தாலும் அது வேறு. அதான் அறிபவர் அறியப்படு எதாக இருந்தாலும் அதிலிருந்து முடிங்கோ வேறுபட்டவர். என்ற வீடு, என்ற கணவன், என்ற மனைவி நீ சொல்கிற, ஆக நான் வர. ஸோ அது மாதிரி நான் என்ற உடம்பு, என்ற வைட்டல் ஃபோர்ஸ், என்ற மனம், என்ற புத்தி நீ சொல்கிற இல்லையோ. ஸோ இது நானும் இல்லை, என்னதும் இல்லை. இந்தார் இது அதில் தான் இந்த புத்த மகான் சொன்னாராம் ஒரு துறவிகளுக்கு, அங்கே சுமசானத்துக்கு போய் அங்கே பார், அங்கே உடம்பை கொண்டு வராது உண்டு உடம்பு, அங்கே பாடையில் வைக்கிறாங்க, அது நீ தான், எரிக்கிறாங்க நீ தான், எரிஞ்சு முடிஞ்சோடனே 60 ரூபா அது இன்னி. இதெல்லாம் நான் இப்போ செய்தேன். நான் இருந்த கொட்டடி பின்னால் ஒரு இது இருந்தது சுமசானம். நான் பின்னரம் போகிறேன், முருகரம் போனேன். சின்ன ஐடியா வந்து, ஏப்பா எனக்கு வேறு சுடலை ஆடி 2 பேர் சிவருமானுக்கு எனக்கு வேறு ஒரு இடம் கிடைக்கலையா டான்ஸ் ஆடுறதுக்கு? இது மகா சுமசானம்னு சொல்கிறது தில்லை சிதம்பரத்தை. அது என்ன இல்லை
எல்லாரும் நான் கும்பிட்டு ஸோ ஒரு ஐடியா வந்தது. அது பழைய சட்டையை வச்சு போட்டு புது புது சட்டை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அது என்ன அப்போ ஆனந்தமோ இல்லையோ? பழைய சட்டையை புது புது சட்டை கொடுக்குறதால ஆனந்தம், ஒரு ஆனந்தம். ஓகே. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகவே இந்த 5 கோஷங்களும் நான் இல்லை என்பது அறிவுக்கு தெளிவு. ஆனால் அது நீ இன்னமும் தன்மயமாக்கி இது இந்த ஞானத்துக்கு அதுதான் அநியாயம். அநியாயத்துக்கு மேலே அநியாயம். அதுதான் திரும்ப சொல்கிறேன் இல்லை, இந்த பெயின் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். அதுலையா அதாவது இந்த உலகத்துக்கு நன்மை செய்தவங்களும் பெரிய அற்புதமான நிலை அடைந்தவங்க எல்லாரும் இந்த துன்பத்தில் காஞ்சவங்க. எஸ், நான் பார்த்தேன். விவேகானந்த வச்சிருக்கோன்னு நான் சொன்னேன் அவர் பட்டத்தை. ஆகவே நீங்கள் இன்னும் இதுலேருந்து வெளியில் வரலண்டா பட்ட ஊதை காணும். அப்போ என் பெருமாள் சொல்ல கொஞ்சம் கூடையாண்டு. எஸ். ஸோ நம பார்வதி பதி ஹர ஹர மகாதேவ. நாளை அண்டைக்கா